பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா சங்கீதம் 44 அதிகாரத்துல 21 வசனம் 2வது வரியை நான் வாசிக்கிறேன். பைபிள்ல கவனிச்சு பாருங்க. இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. சங்கீதக்காரர் அழகாய் சொல்லுகிறார், நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்க யோசனைகளை இயேசு அறிந்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். இப்ப என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவர் இந்த மாசம் சொல்லியிருக்காரு நமக்கு தடைபடாதுன்னு சொல்லி வாக்குறுத்தம் கொடுத்திருக்காரு. யோபு 42:2 இல்லையா? சும்மா விசுவாசிக்க கூடாது. இருதயத்தின் உள்ளத்துல பிளாங்கா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை நீங்க எதை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், நீங்க எதை செஞ்சாலும் என் வாழ்க்கைக்கு நன்மையானதான் செய்வீங்க, நன்மையானதான் கொடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி நம்ம மனசெல்லாம் நினைக்க கூடாது. உள்ளத்தின் நிறைவு வாய் பேசணும்னு வசனம் சொல்லுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நம்ம நினைச்சா கூட அவருக்கு தெரியும். நிறைய கிறிஸ்தவங்க உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்குவாங்க, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு ஆசையா இருக்குது, ஆனாலும் உதட்டல்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே, ஓகே ஆண்டவர், உண்மை விசுவாசிக்கிறேன், உண்மை நம்புறேன் ஆண்டவரே. தப்பு. இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கணும். இதுதான் வேணும் அதுதான் வேணும் இல்ல ஆண்டவரே, நீங்க எதை கொடுத்தாலும், நீங்க எதை செய்தாலும், நீங்க எங்க கொண்டு போனாலும் எனக்கு நன்மையானதான் செய்வீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை யாருக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்ம ஆபிரகாமுக்கு தான் அந்த நம்பிக்கை இருந்தது. கர்த்தர் சொன்னாரு, நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் இனத்தை எல்லாம் விட்டுட்டு போன்னு சொல்லி ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல சொன்னாரு. இந்த ஒரு வார்த்தையை கேட்டு நம்பி உன்னுடைய இனத்தையும் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த ஊரை விட்டு ஆபிரகாம் வெளியே கிளம்பி போனார். இது நிமித்தம் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார், பலவானாய் மாறினார். ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் வாங்கிட்டார். உங்களுக்கு எனக்கு தெரியும்ல. இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இருதயத்துல ஒரு யோசனை வச்சுட்டு வெளியில உதட்டளவுல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஏமாத்த கூடாது. மனுஷனை ஏமாத்தலாம், இயேசுவை ஏமாத்த முடியாது. தயவு செய்து ஏமாற்றுகிற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குமானா, இருவிதமான யோசனைகள் நமக்குள்ள இருக்குமானா, கர்த்தரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தடை வந்துகிட்டே தான் இருக்கும். தூக்கி போட்டுருங்க. எனக்குன்னு எந்த ஆசை வேண்டாம், எனக்குன்னு எந்த யோசனையும் வேண்டாம். ஏன்னா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு நன்மையானதை தருவதற்கு. எதை செஞ்சாலும் நீங்க நன்மையானதா செய்வீங்க. உங்களுடைய சித்தத்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி பரிபூர்ணமா ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் அப்பதான் உங்களை என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி எங்க உள்ளத்தின் ஆழங்களை, அந்தரங்கத்தை ஆண்டவரே விசாரி தெரிகிறவர் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. சகலமும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு உள்ள ஒரு யோசனையும் வெளியே ஒரு ஜெபமும் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் எதை கொடுத்தாலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், நல்ல நிலையானதை கொடுக்கிறேன். இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு கேட்காதீங்க. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.